சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. வணக்கம். உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நீங்க ஒரு பொருள் ஆர்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அது உங்க வீட்டு வாசலுக்கே வந்துடுச்சு. சரி. ஆனா டெலிவரி பாக்ஸை நீங்க உள்ள எடுக்கிறதுக்குள்ள அதிகாரிகள் வந்து இல்ல இந்த பொருள் இன்னும் பயணத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸ் எடுத்துட்டு போனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது எப்படி முடியும்? பொருள் சேர வேண்டிய இடத்துக்கு வந்துடுச்சு, அதுக்கப்புறம் அது எப்படி பயணத்துல இருக்க முடியும்? கேட்கவே கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. சரியா சொன்னீங்க. ஆனா கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் ராஜஸ்தான் உயர் நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. ஒரு கம்பெனியோட ஃபேக்டரிக்கு சரக்கு வந்து சேர்ந்த பிறகு ஜிஎஸ்டி அதிகாரிகள் அந்த வண்டியையும் சரக்கையும் பறிமுதல் செய்யறாங்க. ஓ, அப்போ இது சட்டப்படி செல்லாதா? ஆமா, அது ஒரு பக்கம். ஆனா இந்த வழக்கின் பின்னாடில 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமான ஒரு பெரிய போலி இன்வாய்ஸ் மோசடி இருக்குன்னு அதிகாரிகள் சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க, நீதிமன்றம் சட்டத்தோட சின்ன நடைமுறை பிழைய பார்க்குமா இல்ல அந்த பெரிய மோசடியை பார்க்குமா? இதுதான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போற விஷயம். சரி, முதல்ல என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ராஜஸ்தான்ல ஜிஎஸ்டி பதிவு செஞ்ச ஒரு நிறுவனம், அவங்க ஹரியானாவில் இருக்கிற ஒரு கம்பெனி கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 1,50,000 கிலோ ஈயம் வாங்குறாங்க. இதுக்கான டாக்ஸ் இன்வாய்ஸ், ஈவே பில்னு எல்லா டாக்குமெண்ட்டும் பக்காவா இருக்கு. ஆமா, மேலோட்டமா பாக்கும்போது இது ஒரு சரியான வர்த்தக பரிவர்த்தனை மாதிரி தான் தெரியுது. சட்டப்படி எந்த குறையும் சொல்ல முடியாது. கரெக்ட். ஜூலை 29ஆம் தேதி ஜிபிஎஸ் பொருத்தின ஒரு லாரி ராஜஸ்தான்ல இருக்கிற அந்த ஃபேக்டரிக்கு வந்து நிக்குது. சரக்கை இறக்கிறதுக்கு முன்னாடி சாம்பிள்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. எல்லாமே ரொம்ப இயல்பா போயிட்டு இருக்கு. சரி. ஆனா அடுத்த நாள், அதாவது ஜூலை 30ஆம் தேதி ஜிஎஸ்டி அதிகாரிகள் சட்டப்பிரிவு 67 கீழ் அங்க ஒரு திடீர் சோதனை நடத்துறாங்க. சட்டப்பிரிவு 67 கீழ் சோதனை நடத்த அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு, அதுல தப்பு இல்ல. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. ஆமா, அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஏற்கனவே ஃபேக்டரிக்குள்ள வந்து நின்ன அந்த லாரியும் சரக்கையும் தடுத்து நிறுத்துறாங்க. இதுக்கு அவங்க பயன்படுத்துற ஃபார்ம் தான் ஜிஎஸ்டி MOV-02. ஓஹோ, இங்கதான் பிரச்சனையா ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷம், இந்த MOV-02 ஃபார்ம்னா என்ன? அதை ஏன் இங்க பயன்படுத்தினது ஒரு பெரிய சட்டச்சிக்கலா மாறுச்சு? இது ஒரு நல்ல கேள்வி. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஜிஎஸ்டி MOV-02 அப்படிங்கிற படிவம் சரக்குகள் வந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணத்துல இருக்கும்போது, அதாவது இன் டிரான்சிட்ல இருக்கும்போது. சரியா சொன்னீங்க. அந்த மாதிரி நேரத்துல அதை தடுத்து நிறுத்தி விசாரணை செய்ய அதிகாரிகள் பயன்படுத்துறது தான் அந்த ஃபார்ம். ஆனா இந்த கேஸ்ல என்ன பிரச்சனைனா, சரக்கு அதோட பயணத்தை முடிச்சிடுச்சு, சேர வேண்டிய இடத்துக்கே வந்தாச்சு. ஆமா, டெஸ்டினேஷன் ரீச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் இல்ல இது இன்னும் பயணத்துல தான் இருக்குன்னு சொல்லி MOV-02 கொடுத்தது சட்டப்படி ஒரு தெளிவான நடைமுறை பிழை. அப்போ அந்த நிறுவனம் ரொம்ப நம்பிக்கையா இருந்திருப்பாங்களே. அதிகாரிகளே தப்பு பண்ணிட்டாங்க, அதனால நம்ம கேஸ்ல சுலபமா ஜெயிச்சிடலாம்னு நினைச்சிருப்பாங்க இல்லையா? நிச்சயமா. அதை நம்பிதான் அவங்க நேரா ராஜஸ்தான் உயர் நீதிமன்றத்துல ரிட் மனு தாக்கல் செஞ்சாங்க. சட்டப்படி தப்பான ஒரு ஃபார்மை வச்சு டெலிவரி ஆன எங்களோட சரக்க எப்படி நீங்க எடுத்துட்டு போகலாம்? இதுதான் அவங்களோட முக்கியமான வாதம். கேட்க ரொம்ப நியாயமான வாதமா தான் இருக்கு. ஆமா, முதல் பார்வையில பார்த்தா அவங்க பக்கம் 100% நியாயம் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா ஜிஎஸ்டி அதிகாரிகள் ஒரு சின்ன நடைமுறை பிழைக்காக அந்த லாரியை சுமார் 250 கிலோமீட்டர் தள்ளி ஜெய்ப்பூருக்கு ஓட்டிட்டு போயிருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட இதை விட ஒரு பெரிய ஆதாரம் இருந்திருக்கணும். நீதிமன்றத்துல அவங்க என்ன சொன்னாங்க? இங்கதான் மொத்த கதையும் தலைகீழா மாறுது. ஜிஎஸ்டி அதிகாரிகள் நீதிமன்றத்துல ஒரு குண்ட தூக்கி போட்டாங்க. என்ன அது? அவங்க சொன்னாங்க, நீதிமன்றம் இத ஒரு சாதாரண நடைமுறை பிழையா பார்க்க கூடாது. இது 100 கோடி ரூபாய்க்கும் மேலான உள்ளீட்டு வரிக்கடன், அதாவது ஐடிசி மோசடி சங்கிலியோட ஒரு முக்கியமான கண்ணி. 100 கோடி ரூபாய் மோசடியா? அப்படியா? இதுக்கு ஆதாரம்? வெறும் குற்றச்சாட்டை மட்டும் வச்சு ஒன்னும் பண்ண முடியாதே. மிக முக்கியமான புள்ளி, அவங்க கையில இருந்த துருப்புச்சீட்டே அந்த லாரி ஓட்டுநரோட வாக்குமூலம் தான். ஓட்டுநர் வாக்குமூலமா? ஆமா, எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும், அதாவது வரி இன்வாய்ஸ், ஈவே பில் எல்லாத்துலயும் சரக்கு ஹரியானாவிலிருந்து ஏற்றப்பட்டதா இருந்துச்சு. ஆனா அந்த டிரைவர் என்ன சொன்னாருன்னா, இல்ல சார், நான் வண்டியை டெல்லியில நங்லோய்ங்கிற இடத்துல தான் லோட் பண்ணேன்னு உண்மையை ஒப்புக்கொண்டாடு. அடேங்கப்பா! அப்போ அந்த ஹரியானா சப்ளையர், அந்த இன்வாய்ஸ், அந்த ஈவே பில் எல்லாமே போலியா? ஒரே ஒரு வாக்குமூலம் மொத்த பேப்பர் ஆதாரத்தையும் கேள்விக்குள்ளாக்கிடுச்சு. சரியா சொன்னீங்க. இதுதான் இந்த வழக்கின் திருப்பு முனை. சப்ளை செயினோட தொடக்கமே ஒரு பொய்ன்னு கிட்டத்தட்ட நிரூபணமாகிடுச்சு. இப்போ நீதிமன்றம் ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கு. ஆமா, ஒரு பக்கம் அதிகாரிகளோட நடைமுறை பிழை,
இன்னொரு பக்கம் மலை மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வரி மோசடிக்கான வலுவான ஆதாரம். நீதிமன்றம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்? ஆனா ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு சந்தேகம். மோசடியே நடந்திருந்தாலும் சட்டத்தை அமல்படுத்துற அதிகாரிகளே சட்டத்தை மீறலாமா? அவங்க நடைமுறைகளை சரியா பின்பற்ற வேண்டாமா? இது ஒரு மிக முக்கியமான தார்மீக மற்றும் சட்ட கேள்வி. இதத்தான் நீதிமன்றமும் ரொம்ப ஆழமா அலசி ஆராய்ஞ்சது. கடைசியில ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் அந்த நிறுவனத்தோட ரிட் மனுவை தள்ளுபடி செஞ்சது. தள்ளுபடி செஞ்சுட்டாங்களா? ஆமா, நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, ஆமா, அதிகாரிகள் MOV-02 படிவத்தை தவறான இடத்துல பயன்படுத்தினது ஒரு நடைமுறை பழிதான், நாங்க அதை ஒப்புக்கிறோம். ஆனா அத்தோட நிறுத்தாம ஒரு முக்கியமான சட்ட கோட்பாட்டையும் சுட்டி காட்டினாங்க. அது என்ன கோட்பாடு? அதுக்கு பேரு அன்கிளீன் ஹேண்ட்ஸ் கோட்பாடு. அதாவது கரை படிந்த கரங்கள். கரை படிந்த கரங்களா? செயலை செஞ்சுட்டு தனக்கு நிவாரணம் கேட்டு நீதிமன்றத்தை அணுகும்போது அவங்க கைகள் சுத்தமா இருக்கணும். ஒரு பெரிய தப்ப மறைக்கிறதுக்காக எதிராளி செஞ்ச ஒரு சின்ன தப்ப சுட்டி காட்டி சட்டத்தோட பாதுகாப்ப கேட்க முடியாது. இதுக்கு ஒரு எளிய உதாரணம் சொல்ல முடியுமா? நிச்சயமா. ஒருத்தர் இன்னொருத்தர் வீட்டுக்கு தீ வச்சுட்டு தப்பிச்சு ஓடுறாருன்னு வச்சுப்போம். ஓடும்போது அந்த வீட்டுக்காரரோட பூச்செடிய தெரியாம மிச்சிடுறாரு. இப்போ தீ வச்சவரு கோர்ட்டுக்கு போய், ஐயா, அவர் என் மேல கேஸ் போட்டிருக்காரு, ஆனா முதல்ல நான் அவர் மேல கேஸ் போடணும், ஏன்னா அவர் வளர்த்த பூச்செடி என் கால பதம் பார்த்துடுச்சுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப அபத்தமா இருக்கும். அதேதான். நீதிமன்றம் பூச்செடிய பாக்குமா இல்ல கொளுத்தப்பட்ட வீட்டை பாக்குமா? அது மாதிரிதான் இதுவும். மோசடியும் தீவிரம் முன்னு நடைமுறை பிழை ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லிருச்சு. அருமையான விளக்கம். அப்போ நீதிமன்றம் அந்த நிறுவனத்துக்கு அபராதம் விதிச்சதோட சரக்கை பறிமுதல் செய்யவும் உத்தரவிட்டுருச்சு. சரி, இந்த முழு வழக்கிலிருந்தும் நம்ம நேயர்கள் கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ன? இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. முதல் மற்றும் மிக முக்கியமான பாடம், சட்டத்தோட நோக்கம்தான் முக்கியம், வெறும் நடைமுறைகள் அல்ல. வரி ஏய்ப்பு மாதிரியான ஒரு பெரிய குற்றத்தை மறைக்க சட்டத்துல இருக்கிற சின்ன ஓட்டைகளையோ நடைமுறை பிழைகளையோ ஒரு கேடயமா பயன்படுத்த முடியாதுங்கிறத நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. ரெண்டாவது பாடம் நம்ம யார்கிட்ட இருந்து பொருள் வாங்குறோங்கிறத பத்தினதா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். சப்ளையர் டியூ டிலிஜென்ஸ், அதாவது உங்க சப்ளையரை முழுமையா சரிபார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்க கையில சரியான இன்வாய்ஸ், ஈவே பில் இருக்கிறது மட்டுமே உங்களை காப்பாத்தாது. அந்த சப்ளையர் உண்மையிலே தொழில் செய்யறாரான்னு பார்க்கணும். ஆமா, அவரோட கடந்த கால வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது வாங்குறவரோட கடமை. குறிப்பா இந்த பேட்டரி ஸ்கிராப் மாதிரி துறைகள்ல இந்த மோசடிகள் நடக்க வாய்ப்பு அதிகம். ஆமா, இந்த கேஸ்ல டிரைவரோட வாக்குமூலம், ஈவே பில், இன்வாய்ஸ்னு எல்லா டிஜிட்டல் ஆவணங்களையும் விட வலிமையானதா இருந்திருக்கு. இதுவே ஒரு பெரிய பாடம். அருமையான பாயிண்ட். ஆவணங்களை மட்டும் நம்பாதீங்க, கள யதார்த்தத்தையும் பாருங்க. ஒரு மனிதனோட வாக்குமூலம், ஒரு GPS டேட்டா, ஒரு கள ஆய்வு, இதெல்லாம் டிஜிட்டல் முறையில உருவாக்குன எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் விட வலிமையானது. சரி, கடைசியா நீதிமன்றம் GST துறைக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்கு. இந்த மாதிரி மோசடிகள் திரும்ப நடக்காம இருக்க GSTயோட எலக்ட்ரானிக் லெட்ஜர் சிஸ்டம்ல இருக்கிற ஓட்டைகளை சரி செய்ய சொல்லி அறிவுறுத்தியிருக்கு. அப்போ இது அந்த வழக்கின் தீர்ப்பா மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த GST அமைப்பையும் சீர்திருத்தத்துக்கான ஒரு ஆலோசனையாவும் பார்க்கணும். நிச்சயமா. ஒரு சின்ன நடைமுறை பிழைன்னு ஆரம்பிச்ச வழக்கு கடைசியில ஒரு மிகப்பெரிய வரி மோசடியை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. நேர்மையான கரங்கள் சரியான ஆவணங்களை விட மிக முக்கியங்கிறத இந்த தீர்ப்பு ஆணித்தரமா சொல்லியிருக்கு. ஆமா, இந்த விவாதத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வியை விட்டு செல்கிறேன். இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் ரொம்ப சுலபமா போலியா உருவாக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு நிறுவனம் தங்களை அறியாமலேயே இந்த மாதிரி ஒரு மோசடி வலையில சிக்காம இருக்க தங்களோட சப்ளை செயின், அதாவது மூலப்பொருள் வர்றதுல இருந்து இறுதி பொருள் வரைக்கும் எப்படி உண்மையிலேயே சரிபார்க்க முடியும்? பிளாக் செயின் மாதிரியான புதிய தொழில்நுட்பங்கள் இதுக்கு ஒரு தீர்வா அமையுமா? சிந்திச்சு பாருங்க. இது சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் GST லீகல் லேர்னிங் பார்ட்னர். GST சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.